வெல்கம் டு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொரியல். சாதாரணமாக பருப்பு தேங்காய் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு பொறுமா பொடி யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் செய்யறதுக்கு பொறுமா பொடி ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி வந்து சும்மா ஒரு கப்பு இல்லைன்னா அரை கப்பு நீங்கள் எந்த அளவு வேணுமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது நம்ம வறுத்து அரைக்கிறது. அரிசி நான் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். எந்த அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஏன்னா தாளிக்கும் போது நான் மிளகா போடுறதுனால நான் 2 மிளகா மட்டும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம். இது ரெண்டையுமே வந்து எண்ணெய் சட்டியில் வறுத்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். நான் ஏற்கனவே வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ணும்போது இந்த பவுடரை போட்டு நம்ம கடைசியாக இறக்க போகிறோம். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, முருங்கைக்கீரை கழுவி அலசி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, ஜீரகம் போட்டுக்க போறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, ஜீரகம், காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. வெங்காயம், ஒரு வெங்காயம், சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் முருங்கைக்கீரை எடுத்து போடணும். இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கினது போதும், முருங்கைக்கீரை போட்டுடலாம். கீரையில் இருக்க தண்ணியே போதும் பொரியல் பண்ணுறதுக்கு. அதனால தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சோம்னா இந்த தண்ணியெலாம் நல்லா இறங்கி கீரை அப்படியே சுருங்கி வந்துடும். இப்போ நான் கிளறி விட்டுட்டேன். இப்போ மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை வெந்துருச்சு. கீரையெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் வேக விட மாட்டோம். இப்போ முருங்கைக்கீரை வெந்துருச்சு. இப்போ இந்த பவுட்ரு போட்டுடலாம். நம்ம இந்த பவுட்ரு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. இது நான் மறுபடியும் சொல்கிறேன். அரிசி வந்து ஒரு சின்ன சுண்டுலையோ ஒரு கப்லையோ எடுத்துக்கோங்க. அது எந்த அரிசியாக வேணாலும் இருக்கலாம். அதோட 2-3 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா தாளிக்கிறதுக்கும் நான் 2 மிளகா போடுறதுனால இதில் நான் 2 மிளகா தான் சேர்த்துருக்கிறேன். ஜீரகம் 1 டீஸ்பூன். 3ஐயும் நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு இது மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பவுட்ரை உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, ஏன்னா நீங்கள் எவ்வளோ கீரை யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இந்த பவுடர் யூஸ் பண்ணணும். நான் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நான் கிளறி பார்த்துட்டு எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு 1 டீஸ்பூன் கூட போட்டுப்பேன். இந்த பவுடர் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த கீரையோட சேர்த்து இந்த மாதிரி கிளறி சாப்பிட்டீங்கன்னா. இது செட்டிநாடு சைடு கீரை பொரியல் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. காரைக்குடி சைடுலாம் போனீங்கன்னா கீரை பொரியல் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுவும் இந்த முருங்கைக்கீரை நல்ல இரும்பு சத்து இருக்கிறது. இது வாரத்தில் ஒரு நாள் எல்லாரும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்க, எனக்கு 3 டீஸ்பூன் போட்டேன். எனக்கு சரியா வந்துருச்சு. அவ்வளோதான், கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் எண்ணெயோ நெய்யோ விட்டு இந்த பொரியலை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. தொடர்ந்து ஒரு 40 நாள் வந்து இந்த கீரை பொரியலை இந்த கீரையை ஏதாவது ஒரு விதத்தில் செஞ்சு சாப்பிட்டோம்னா சுகர் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.